அன்றி ரட்சிப்பு இல்லை. ஆமை, அந்த ரட்சிப்புக்கு காரணம் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். நீங்களும் நானும் இந்த ரட்சியின் பாதையிலே வருவதற்கு அவர் ஒருவர் தான் காரணமாயிருந்தார். காரணம், நாம் இஸ்ரவேலர்கள் அல்ல. ஆமை சுத்தனம் இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலை மாற்றும்படியாய், புறஜாதிகளாய் இருந்த நம்மை ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலை மாற்றும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆமை இந்த உலகத்தில் நம்மை ரட்சிப்பதற்காய் அவர் தந்தருளினார். ஆமை, இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததனுடைய முதன்மையான நோக்கம் நம்முடைய பாவத்தை நீக்கி நம்மை ரட்சிப்பதற்காக. ஆமை சொத்தன். அதனால தான் வேதம் சொல்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமை, இயேசு இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கம் நம்மை ரட்சிப்பதற்காய். பாவத்திலும் ஆமை பலவிதமான அடிமைத்தனங்களிலும் ஆமை காணப்பட்ட நம்மை ஆமை சொத்தன அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆமை ரட்சிப்பதற்காய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஆமை, அவர் ஆமை சொத்தன நமக்காக கால்வரி சிலுவையை ஆமை அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டவராய் தம்முடைய இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினாலே ஒரு பெரிய மீட்பை ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்து புற ஜாதிகளாய் இருந்த நம்மை இன்றைக்கு அவர் தம்முடைய இஸ்ரவேலராய் மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆமை அவருடைய நாமம், ஆமை வேதம் சொல்கிறது, அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இன்னைக்கு நீங்கள் வேற ஏதோ ஒரு நாமத்தை உச்சரிக்கிறீர்களோ, வேற ஏதோ ஒரு நாமத்தை தேடி போகிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் அந்த நாமங்கள் எல்லாம் ஆமை பொய்யானவைகள். இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய, இயேசு என்று சொல்லக்கூடிய நாமம் ஒன்றுதான் மெய்யான நாமம்.